ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானகி வந்து மாயா வளைச்சிட்டு நேராக புவனேஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. புவனேஸ்வரி உங்களை பார்த்ததுமே, என்னது நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, அப்போ ஜானகி வந்து ரொம்பவே ஆவேசத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு ஏன் அந்த மாதிரிக்கெலாம் புத்தி போகுதுன்னு தெரியல, என் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, சொல்ல போனாக்கி ஒன்னால எங்கள் வீட்டு வாரிசே நாங்கள் இழந்திருக்கோம் அப்படிங்கும்போது, இங்கே பாரு, திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத, கார்த்தி உயிரோட தான் இருக்காங்கிற விஷயம் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கவும் உடனே புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவலாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும் இப்போ பசுபதி சொல்றாங்க, ஒன்னால என் பையனை நான் இழந்து தவிச்சிட்டு இருக்கிறேன், நீ என்னன்னா இந்த மாதிரிக்கு தேவலாம பேசிட்டு இருக்காத, சொல்ல பொண்ணைக்கு இந்த மாயா பேச்சு கேட்டு நீ ஆடாத அப்படிங்கும் போது உடனே ஜானகி சொல்றாங்க, நீலாம் ஒரு மனுஷனாயா, உயிரோட இருக்கிற பையனை வச்சுக்கிட்டு உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறிய, நீலாம் என்ன மனுஷன் அப்படிங்கவும் உடனே மகாலிங்கத்தை பாக்குறாங்க ஜானகி. இவங்கெல்லாம் கூட என் குடும்பத்துக்கு வேண்டாதவங்க, ஆனா என் குடும்பத்துக்குள்ளேயே நீ இருந்துகிட்டு எனக்கே நீ வந்து எதிராக எல்லாம் சேர்த்துட்டு இருக்கல, நீ எல்லாம் என்ன மனுஷன் அப்படின்னு மகாலிங்கத்தை பார்த்து ஜானகி கேட்கவும் அப்ப மாயா சொல்றாங்க, இவங்கள மாதிரி ஒரு நம்பிக்கை துறையை பார்க்கவே முடியாது அப்படிங்கும் போது, யாரு நம்பிக்கை துறையி, சொல்ல பொண்ணாக்கி என் பொண்ணு தான் அந்த வீட்டு மருமகன்னு சொல்லி ஏமாத்திட்டு கடைசியில இவ்வளவு பிடிச்சி சீனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, அதனாலதான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது, இங்க பாரு, தேவலாம அந்த மாதிரி பேசிட்டு இருக்காத, சொல்ல பொண்ணாக்கி சீனுவும் மாயாவும் ஒருத்தர் விரும்பினாங்க, அதனால தான் அவங்களுக்கு கல்யாணம் நடந்ததே தவிர மற்றபடி உன் பொண்ணுக்கு துரோகம் செய்யணும்னு சொல்லிட்டு யாருமே நாங்கள் நினைக்கல, நீ அதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கவும் மகாலிங்க உடனே முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டுதாங்க. அப்போ வந்து புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவலாம என் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு அப்படிங்கும் போது, இங்க பாரு, நான் உன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், கார்த்தியை ஒழுங்கா ஒப்படைச்சிரு அப்படிங்கும் போது, கார்த்தி தான் உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீ திரும்ப திரும்ப இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும் போது அப்போ உடனே ஜானகி சொல்றாங்க, பாரு, கார்த்தியை ஒழுங்கு மரியாதை நீ வந்து ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லவும், என்ன நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அதையும் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கும்போது, ஆமா, கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான், எங்க எல்லாருக்குமே தெரியும், அவனை எங்க மறைச்சு வச்சிருக்கிற உண்மையை சொல்ல அப்படிங்கவோ ஒரு கட்டத்துக்கு மேல புவனேஸ்வரி சொல்லியிருந்தாங்க, ஆமா, கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான், முடிஞ்சா நீ அவனை கண்டுபிடிச்சுக்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே மகாலிங்கமும் பசுபதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப பசுபதி சொல்றாங்க, என்ன புவனா இப்படி அவசரப்பட்டுட்டேன்னு கேட்கும்போது, அண்ணா, இதுக்கு மேல என்னதுக்கு மறைக்கணும், நம்ம உண்மையை சொல்லிடலாம், கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான், ஆனா அவனை நான் எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, உன்னால முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சுக்கோ, ஆனா உன் குடும்பத்தை நான் பழி வாங்காம விட மாட்டேன், உன்னையும் ரகுராமையும் நான் எப்படி பிரிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப ஜானகி சொல்றாங்க, எதுக்கு இப்ப அடுத்தவங்க குடும்பத்தை நாசம் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ உன் வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட்டு இருக்கிற, இது கூட உனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப உடனே வந்து அவங்க புவனேஸ்வரி சொல்லுதாங்க, ஆமா, உன் குடும்பத்தை வந்து நான் பிரிப்பேன், அது மட்டும் இல்லாம உன் மகளையும் பாரு, அந்த கதிரோட வந்து பிரிச்சு காட்டுவேன், இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு நீயே பாரு அப்படிங்கும் போது, என்ன மனுஷி நீ சொல்ல பண்ணாக்கி என் குடும்பத்தை பிரிக்கணும்னு சொல்லிக்கிட்டு உன் வாழ்க்கையை தான் இந்த மாதிரிக்கு பாழாக்கிட்டு இருக்கிற, என் குடும்பத்தை ஒன்னால எதுவுமே செய்ய முடியாது, உனக்கு 1 மாசம் நான் டைம் கொடுக்குறேன், இதை சவாலை கூட நான் சொல்றேன், சொல்ல பண்ணாக்கி இந்த கார்த்தியை 1 மாசத்துக்குள்ள கண்டுபிடிச்சு இந்த ஊர் உலகத்துக்கு கொண்டு நான் காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு ஜானகி சவால் விடவும் இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உன்னால முடிஞ்சா நீ செய்துக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே வா மாயா நம்ம போகலான்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா தனா தான் காட்டுறாங்க. தனா கேட்குறாங்க, 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க அப்படிங்கும்போது, பக்கத்தில் தான் போயிட்டு வர அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ஜானகி வந்து தனாட்ட கேட்குறாங்க, தனா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்பேன், நீ உண்மையை சொல்லணும் அப்படிங்கும்போது சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ வந்து கதிரை பற்றி இப்போ புரிஞ்சு வச்சிருப்பே, எல்லாம் சொல்ல பொண்ணைக்கு கதிர் வந்து அவங்க அப்பா அம்மா இல்லாமல் நம்ம தான் வளர்த்தோம், அந்த ஒரு இதுக்காக தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை உனக்காக அவன் தியாகம் பண்ணியிருக்கிறான், ஆனால் அதை பற்றி புரிஞ்சிக்காம உங்கள் அப்பா வந்து கோவத்தோடு இருக்கிறாரு, ஆனால் உனக்கு தான் இப்போ எல்லா விஷயமும் தெரியும்ல, நீ கதிரை ஏற்றுக்கோ தானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கதிரை பற்றி அவங்க தானா சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் சொன்னப்பமே எனக்கு வந்து கதிரை பற்றி தெரிஞ்சிச்சுமா, ஆனால் நான் என்ன பண்ணுறதுக்கு, அப்பாவை எதிர்த்து என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கும்போது, ஏன் தானே இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, நம்ம பெரியப்பாவுக்கு வந்து நம்ம உண்மையை சொன்னக்கு கண்டிப்பாக புரிஞ்சுப்பார் அப்படின்னு மாயா சொல்லவும், அந்த உண்மையை இப்போ உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் கார்த்தியும் லவ் பண்ணின விஷயமா அப்பாவுக்கு தெரிய வரும், அப்படி தெரிஞ்சா அவர் என்னையும் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கேளு, நீ கதிரை மட்டும் ஏற்றுக்கோ, ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் உங்கள் அப்பா புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா, அப்பா என்னைக்கு வந்து கதிரை ஏற்றுப்பாரோ அன்னைக்கு தான் நானும் ஏற்றுப்பேன், சொல்ல பண்ணைக்கு இந்த குடும்பத்தில் உள்ள அவ்வளோ வெறுமலையும் அப்பா கோவத்தோடு இருக்கிறாரு, என்கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கிறாரு,
என்னால தான் அவர் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்கிறாரு. இப்போ நானும் வந்து அவர் எதிர்த்து கதிரோட சேர்ந்து வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக அவரால் தாங்கவே முடியாது. அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேம்மா. அப்பா என்னைக்கு கதிரை ஏற்றுப்பாரோ அன்னைக்கு நான் அவனை ஏற்றுக்கிடுதாம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க, ஏன் தானே இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? ஏன் ஃபஸ்ட்டெல்லாம் பெரியப்பா என் மேலே கோவத்தோட தான் இருந்தார், ஆனால் அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சிக்கலையா? அதே மாதிரிக்கு கண்டிப்பாக வந்து கதிரை பற்றி புரிஞ்சுப்பாரு. ஆனால் நீயும் கார்த்தியும் லவ் பண்ணின விஷயத்த வந்து கடைசி வரைக்கும் நான் பெரியப்பாட்ட சொல்ல மாட்டேன். ஆனால் அது எப்படி சொல்லணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக கதிரை பற்றின நல்ல ஒரு விஷயத்த பெரியப்பா வந்து ஏற்றுக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். அது வந்து கூடி சீக்கிரமே நடக்கும் அப்படிங்கவும் உடனே தனாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து ஒரு வீட்டில் கொண்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து மகாலிங்க வந்து கார்த்திக்கு ஒரு டிஃபனை வாங்கிட்டு போகிறாங்க போலுக்கு. அந்த நேரத்தில் கதிர் பார்த்தோம்னா அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கவும் இது மகாலிங்க மாதிரில தெரியுது. இவர் யாருக்கு சாப்பாடு வாங்கிட்டு போகிறாரு? ஒருவேளை அந்த கார்த்திக் தான் சாப்பாடு வாங்கிட்டு போவாரோ? இவரை ஃபாலோ பண்ணுன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து மகாலிங்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ மகாலிங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போனதுமே கதவை அடைச்சிக்கிட்டுதாங்க. அந்த வீட்டில் தான் வந்து அவங்க கார்த்தி இருக்கிறாங்க. அவங்கள கொண்டு சாப்பாடு கொடுக்கவும், இங்கே பாரு கார்த்தி, கொஞ்ச நாளைக்கு நீ வெளியே எங்கேயும் தலையை நீட்டிடாத. சொல்ல போனால் அவங்கள உன்னை வந்து மாயாவும் ஜானையும் வலை போட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. சரி உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கிறான் பாரு, அதை சாப்பிடு அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க கார்த்தியும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க கதிர் வந்து அவங்க ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி அங்கே சாப்பிட்டுட்டு இருக்குதா அவங்க பார்த்துருந்தாங்க. டேய் நீ இங்கே தாண்டா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே பார்த்தோம்னா குருவுக்கு வந்து கதிர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி இந்த வீட்டில் தான் இருக்கிறான், நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படியும், நான் உடனே வந்துருந்தேன், உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரும் அங்கே நிற்கவும் கதிருக்கு திடீர்னு ஃபோன் வந்துடுது. ஃபோன் சவுண்டு கேட்டு கார்த்தி வந்து அலர்ட்டாக இருந்தாங்க. நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க போலக்குன்னு சொல்லி பார்க்கும்போதே கதிர் பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க. வீட்டுக்குள்ளே வந்துருமே, டேய் நீ எப்படி அங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் கதிரும் கடந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கார்த்தி பார்த்தோம்னா வெளியே ஓடும் போது அவங்க கதிரை போட்டு உள்ளே வச்சு அவங்க கதவை அடைச்சிட்டு போயிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா குருவும் வந்துருந்தாங்க. வந்ததுமே கதவை திறந்து விடுதாங்க. அப்போ வந்து கதிர் வந்து அங்கேயும் தேடவும் கார்த்தியை காணல் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு, எப்படியாவது அத்தையை காப்பாற்றணும்னா இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது உடனே வந்து குரு சொல்கிறாங்க, அந்த கார்த்தி வந்து உயிரோடு இருக்கிறது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், ஆனால் கண்ணால் பார்த்தது நீயும் மாயாவும் மட்டும்தான். அதனால நம்மளுக்கு ஆதாரம் வேணும்னா கார்த்தியை அழைச்சிட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஜானகி அம்மாவை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. அதனால் கூடி சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து அவங்க நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே தனாகிட்டையும் மாயா ஜானகி இவங்க எல்லாத்திட்டையும் வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படியாவது இந்த கார்த்தி பிடிச்சாகணும் அப்படிங்கும்போது தோப்பு வீட்டில் தான் அந்த கார்த்தி இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது எந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்க, கார்த்தி எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.